நான் வந்து இந்த இடத்துல 2009ல் வந்தேன் நான். எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரீகேஜி அந்த மாதிரிலாம் இங்கே படித்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ரீகேஜியில் மேடம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க தமிழ் கற்றுக்கிறதுக்காக. அவங்க அப்பா அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க? அப்பா அம்மா வந்து அப்பா வெல்டிங் ஒர்க், அம்மா வந்து மெடிக்கல் கம்பெனியில் எம்ப்ளாய். உங்க சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்து பீகார். ஓகே. இங்க வந்து தமிழ் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்ந்து ஒரு தமிழ் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? டீச்சர்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அது. அதுக்காக மிஸ்ஸுங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சாங்க எனக்கு நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு. மொத்தம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? 467 மார்க் எடுத்திருக்கேன். என்னென்ன சப்ஜெக்ட்ல? தமிழை வந்து 93 மார்க்ஸு, இங்கிலீஷ் 99, மேத்தமெட்டிக்ஸ் 89, சயின்ஸ் 87, சோஷியல் சயின்ஸ் 99. அடுத்து என்ன படிக்க பிளான் பண்ணிருக்கீங்க? அடுத்தது வந்து நான் பயோமேத்ஸ் குரூப் எடுத்துட்டு நீட் எக்ஸாம் எழுதிட்டு டாக்டர் ஆகிறதுக்கு பிளான். ஓகே. இப்போ வீட்டில் ஹிந்தி பேசுவீங்க, ஸ்கூல் போனால் தமிழ் பேசுவாங்க. இதை உங்களால் எப்படி சமாளிக்க முடிஞ்சது? தமிழ் கற்றுக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி தமிழ் வந்து நான் ஸ்கூலில் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவே தமிழ் தான் பேசுவாங்க. அவங்க கூடயே நான் தமிழில் தான் பேசினேன். மிஸ்ஸு வந்து தமிழ் மிஸ்ஸு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கிளாஸில் வந்ததுக்கப்புறமே திருக்குறள் எல்லாரும் மிஸ்ஸுக்கிட்ட ஒப்பிக்கணும், அது மெமரி போயம்ஸு அதெல்லாம் மிஸ்ஸு டெஸ்ட்டு வச்சுட்டு மார்க் வந்து. உங்கள் ஊரில் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்கல்ல, அவங்களாம் எந்த மாதிரி ஸ்கூலில் சேர்ந்து படிக்கலாம், எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படி சொல்லி? ஆக்சுவலி பீகார்லேருந்து இங்கே யாரும் வந்து படிக்க மாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பீகார்லேயே இருந்து படிக்கிறாங்க. நிறைய பேர் வந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட்காக தான் வந்துக்கிறாங்க. ஆக்சுவலி பீகாரை விட இங்கேயும் ஹை லிட்ரஸி இருக்குது. கேரளாலேயோ பார்த்தா இங்கே ஹை லிட்ரஸியில் தான் இருக்குது அதிகமாக. அவங்களும் இங்கே வந்து தமிழ் கேதர் பண்ணலாம். அதுவும் ஈஸியாக இருக்குது லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ். பிகாஸ் அங்கே போனால் தமிழ் மட்டும் தான் ஒன்று டிஃபிகல்ட்டாக இருக்கும். இங்கே வந்தால் தமிழ் படிச்சுட்டு மிச்சம் எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு ஈஸியாக இன்வால்வ் ஆக முடியும். ஓகே. அதில் நீட் படி டாக்டரேட் பண்ணலான்னு இருக்கீங்க. அதுக்கு நீட் அந்த எக்ஸாம்லாம் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் தேவைப்படுது? எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்க? சப்போர்ட் வந்து ஐ திங்க் ஸோ நான் மெரிட்ஸில் வந்துடுவேன். ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் 7.5 கேட்டகரிஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் நீட் எக்ஸாம் பர்ஃபெக்ட்லி எழுதிட்டு டாக்டர் ஆக முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.